ஃப்ரெண்ட்ஸ், ஆடு கழுகு ஆட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்துருக்கீங்கள. இது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, அந்த கழுகு அதை ஆட்டை கழுகால் கொல்ல முடியாது. அது இதை விட பெருசு. அதனால் அதுக்கோட கூர்மையான நகங்கள் இருக்கு இல்லையா, அதோட கால அமைப்பு, அதை வச்சு என்ன செய்யணும், ஆட்டோட முடி இருக்குல்ல, அந்த ரோமங்கள், அதில் நல்ல காலை வச்சு பதிச்சு இறுக்கி பிடிச்சிக்கும். அந்த முடியில் போய் இதோட கால் நகங்கள் விரல்களை வச்சு அழுத்தி இறுக்கி பிடிச்சிக்கும், எல்லாம் போய் சிக்கிக்கும். உடனே இது என்ன செய்யும், அதை அப்படியே கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய பள்ளத்தில் அப்படியே போட்டுரும். போட்டோடனே அந்த ஆடு கீழே உளுந்து அந்த பாறைகளில் அடிபட்டு உருண்டு ஓடி போய் கீழே உளுந்து கொஞ்சம் நேரத்தில் அடிபட்டதில் செத்துரும். அது செத்ததுக்கப்புறம் இது கீழே போய் அதை கொத்தி சாப்பிட்டுட்டு போயிடும். நானே ரொம்ப நாளாக எப்படி இதை எதுக்காக தூக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைப் மை ஃப்ரெண்ட்ஸ்.